மேடையில் வந்திருக்கும் பெரியவர்களுக்கும் வந்திருக்கும் கலைத்துறையினருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் காலை வணக்கங்கள். சுண்டாட்டம் அண்ணாதுரை அவர்கள் தயாரிப்பில் வெளியிட்டிருக்கும் படம் இந்த சுண்டாட்டம். நிஷாந்தி அண்ணாதுரை. இது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாதுரை என்கிட்ட பேசும்போது சொன்னாரு, அண்ணா என் பொண்ணுக்காக ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னாரு. சரி, வாழ்த்துக்கள் அண்ணாதுரை, நீ முடிச்சுட்டு வா, நான் இதனால நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன். இல்லைண்ணே, நான் படம் முடிச்சுட்டு உங்ககிட்ட வந்து காட்டுறேன் அப்படின்னாங்க. இது அவர் பேசினது 3 வருஷம் கழிச்சு அவரே ஞாபகப்படுத்தினாரு. ஞாபகம் இருக்கானே எனக்கு கரெக்டா? என்ன அண்ணாதுரை, நான் முடிச்சுட்டேன். அப்புறம் நேற்று இந்த படத்தை பார்த்தேன். ஆனஸ்டா சொல்றேன், இது மிகப்பெரிய திரைப்படமாக வரும். இந்த படத்தை பார்த்துட்டு நான் நைட்டு ஒரு 11 மணிக்கு அடிக்கிறேன். அவரு சீக்கிரம் தூங்குவாருன்னு நினைக்கிறேன். அவர் எடுக்கல. மறுபடியும் காலையில் 6:30 மணிக்கு 7 மணிக்கு திருப்பி பிடிச்சேன் லைன்ல. திருப்பி பொண்ணு லைன்ல போன் கொடு அப்படின்னு சொல்லி திருப்பி பேசுறேன். இது எல்லாம் பண்ணதுக்கு காரணம் வந்து அந்த படத்தை பார்த்து எனக்கு அவ்வளவு பாதிச்சது. அதாவது அண்ணாதுரைக்கு சினிமா தெரியாது. அவர் மகள் வந்து படிச்சு இந்த துறையில வளர்ந்துருக்காங்க. அந்த பொண்ணை எப்படி இப்படி ஒரு டீமை காயின் பண்ணா, எப்படி இதை எக்ஸிக்யூட் பண்ணாங்க, அதை தெரிஞ்சுக்க அவளைதான் நான் வெற்றி அடிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னாக்கா அந்த படம் உண்மையிலேயே அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு. அது ஃபர்ஸ்ட் கிரெடிட் to the producer who has conned the team, and then the director, then the cameraman, and the music director, and the fantastic new faces, including the hero and the heroine. They have done awesomely well in this film. So இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு ஐயப்பாடும் தேவையில்லை. அண்ணாதுரை அவர்கள் இது 3.5 கோடி 3 கோடி அப்படின்னு பட்ஜெட் பேசினாங்க. டெஃபினட்டா இது வந்து ஆண்டவன் உங்களுக்கு அதுக்கு பல மடங்கா கொட்டுவார். இது இதோட என்ன ஹைலைட்னு சொல்லு திருப்பி நான் படத்தை பார்க்கும்போது ஒரு சுண்டாட்டம், கேரம் போர்டு, நான் வழக்கமா நான் வந்து பாதி வாழ்க்கை இந்த 4 ஃப்ரேம்ஸ்லயே போகுது படம் பார்த்து. ஸோ அப்படியே நான் கூட ஒரு 4-5 நண்பர்களை கூட்டிட்டு போய் படத்தையும் கூட காமிச்சேன். அவங்க யூஸ்வலா படம் பார்க்க போனா என்னை திட்டிட்டு, ஏன் சார் நீங்க தான் அவசரப்படுறீங்களா, எங்களையே மாட்டி விடுறீங்கன்னு. இந்த படத்தை தான் எனக்கு உண்மையிலேயே பாராட்டினாங்க. சார் ஒரு நல்ல படத்தை காமிச்சிங்க சார். சரி, அதுல ஒரு நல்ல பேர் எனக்கு. சரி, கூட்டிட்டு போனவங்களும் வாழ்த்துனாங்க. இந்த யூனிட்டுக்கு நான் சொல்ல விரும்புது, வாழ்க்கணும்னா எல்லாரும் இர்ஃபான் அந்த ஹீரோயின் கேரக்டர், அந்த ஒவ்வொரு வீல அங்க நிக்கிறவங்க 4-5 பேர் அடையாளம் தெரியுது எனக்கு. அவங்க பேசுற பாஷை, அந்த பாடல்கள், இன்க்ளூடிங் போட்டோகிராஃபி. இந்த படத்துக்கு மைனஸ் அப்படின்னா ஏதாவது ஒன்று இருக்கணுமே, எல்லாமே சூப்பர்னு சொல்றீங்களா அப்படின்னா. இந்த மைனஸ் வந்து அந்த யூனிட்டுக்கு நான் சொன்னேன், நீங்க 110 days ஷூட் பண்ணிருக்காங்க. ஆனா அதான் ப்ரொடக்ஷன் வேல்யூ அஸ் ப்ரொடியூசர் நான் அதை தான் மைனஸா நினைக்கிறேன். இன்னும் ஏர்லியர் ஷூட் பண்ணி தான் ப்ரொடியூசருக்கு இன்னும் அது பட்ஜெட் கம்மியா இருக்கும். பட் இட் இஸ் அ குட் ப்ராஜெக்ட். அந்த 110 days ஷூட் பண்ண ஒர்க் இந்த படத்தில் தெரியுது. ஸோ சாக்ஸ் பிக்சர்ஸ் சார்பாக நான் சொல்ல வேண்டியது, நீங்க நினைத்தால் நான் இந்த படத்தை வெளியிட தயாராக உள்ளேன். சாக்ஸ் பிக்சர்ஸ் பெரிய படங்களுக்கு பெரிய ஜாம்பவான்கள் வருவாங்க. சாக்ஸ் பிக்சர்ஸ் சிறு பட தயாரிப்பாளர்கள் உதவி புரிகின்ற நோக்கத்தோடு தயாரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். கிட்டத்தட்ட ஒரு 200 தியேட்டர் போட்டு உங்களுக்கு ஆடம்பரமா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி தரேன். நீங்கள் விருப்பப்பட்ட இது தவிர நான் ஒரு 20 வருட நட்பு அண்ணாதுரையோட மகள் நிஷாந்தி அவர்களுக்கும் நாங்கள் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். நான் இதுக்கப்புறம் ஒரே ஒரு கருத்து தான் சொல்றேன். இதுக்கு வெளியில பிரஸ் மக்களுக்கு நான் ஒரு மேட்டர் நான் சொல்ல விரும்புறேன். வெளியில என்ன கேட்டாங்க, அடுத்தது ரஜினி சார் படம், அது பல பேர் ரஜினி சார் அப்ரோச் பண்ற மாதிரி நானும் அப்ரோச் பண்ணியிருக்கேன். ஆண்டவனும் அவரும் நினைத்தால் அது நடக்கும். ஸோ அதுக்கான பதிலே சொல்றேன். அப்புறம் டெலிவிஷன் சேனல் அன்னைக்கு அறிக்கை விட்டீங்களே, அது எப்போ பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த டெலிவிஷன் சேனலுக்கான வேலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அது வெகு விரைவில் அது ஒரு ப்ராசஸ். அது இமிடியேட்டா சேனல்ன்றது இமிடியேட்டா பண்ண முடியாது. அதனால ஜனவரி பிப்ரவரி போல ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரும். டெஃபினட்டா அதுவும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஸோ மீண்டும் நான் வாய்ப்புக்கு நன்றி. சுண்டாட்டம் ஹீரோயின் சொன்ன மாதிரி தமிழ் திரையுலகத்து ஒரு பெரிய கொண்டாட்டமாக அமையும். நன்றி, வணக்கம்.